வணக்கம் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது உலக புகழ்பெற்ற சிங்கமான ஸ்கார்ஃபேஸ் சிங்கத்தோட 4 மஸ்கட்டிஸ் கூட்டணி எங்கே பிறந்து வளர்ந்தது, அப்புறம் நாடோடிகளாக வாழ்ந்து கடைசியாக எப்படி மார்ஸ்பேடை கைப்பற்றுச்சுங்கிறத பார்ட் 1ல் பார்த்தோம். அதோட கண்டினியூவாக இந்த வீடியோவில் மார்ஸ்பேடுக்கு அடுத்து எத்தனை சிங்க கூட்டங்களை இதுங்க கைப்பற்றினது, அதுக்காக எத்தனை சிங்கங்கள் கூட இதுங்க சண்டை போட்டது, கடைசியாக 2014 தொடங்கும் போது எந்த அளவுக்கு இதுங்க உச்சத்தில் இருந்ததுங்கிறதையும் இந்த பார்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆப்பிரிக்காவோட கென்யாவில் இருக்க மாசாய் மாரா நேஷனல் ரிசர்வ். இந்த ரிசர்வில் இருக்க ஃபேமஸான அதே நேரத்தில் வளமான சிங்கக்கூட்டமான மார் சிங்கக்கூட்டத்தை ஸ்கார்ஃபேஸோட 4 மஸ்கட்டிஸ் கூட்டணி 2011 அக்டோபர்லேருந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்கு. இப்போ 2012 பிப்ரவரி மார் சிங்கக்கூட்டத்தோட எல்லைக்குள்ள ஒரு 3 ஹைனா சேர்ந்து டோபிமான வேட்டையாட முயற்சி பண்ணுது. மஸ்கட்டிஸ் ஆட்சி பண்ணுற பகுதியில் அத்துமீறி நுழைஞ்சது தப்பு. இதில் இதுங்க டோப்பியை வேட்டையாட செய்யுது. ஒரு சின்ன சேத்துக்குட்டையில் டோப்பியை சுற்றி வளைச்ச 3 ஹைனாஸும் அதை பிடிச்சி உசுரோடையே சாப்பிடுதுங்க. டோப்பி என்னதான் திமுறுனாலும் அதெல்லாம் தப்பிக்க முடியல. சத்தம் மட்டும்தான் எழுப்ப முடிஞ்சுது. ஆனால் இந்த சத்தம் 4 மஸ்கட்டிஸில் ஒன்றான மொரானிக்கு கேட்குது. சத்தத்தை ஃபாலோ பண்ணி வந்த மொரானி 3 ஹைனாஸையும் விரட்டி விட்டுட்டு வழியில் துடிக்கிற டோப்பியோட கழுத்தை நெரிச்சு டோப்பியோட போராட்டத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வருது. இதுதான் சிங்கங்களுக்கும் ஹைனாஸ்க்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய டிஃப்ரென்ஸு. ஹைனாஸ் ஒரு உயிரை துடிக்க துடிக்க உயிரோடையே சாப்பிடும். ஆனால் லைன்ஸ் அப்படி கிடையாது. எந்த இரையவும் கொண்டுட்டு தான் சாப்பிடும். இந்த மாதிரியான உயர்ந்த குணங்கள் தான் சிங்கங்களை சவானாவோட அரசனாக மாற்றிருக்கு. 2011 அக்டோபரில் 4 மஸ்கட்டிஸும் மார் சிங்கக்கூட்டத்தை தங்களோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தாலும் 2012 நடுவில் தான் மார் சிங்கக்கூட்டத்தோட பெண் சிங்கங்கள் மஸ்கட்டிஸை தங்களோட அரசர்களாக ஏற்றுக்கிட்டு அதுங்க கூட இணை சேர ஆரம்பிக்குது. ஒரு பெண் சிங்கத்தோட ஈஸ்டர்ஸ் 4லேருந்து 8 நாள் வரை நீடிக்கும். அதாவது இந்த நாட்களில் அது இணை சேர தயாராக இருக்கும். சிங்கங்களோட இணைச்சேர்க்கை வெறும் 20 செகண்ட்ஸ் மட்டுமே நீடிக்கிறதால கருத்தரித்தில் உறுதி பண்ண ஒரு நாளில் ஒவ்வொரு 15லேருந்து 30 நிமிஷத்துக்கும் எதுங்க இணை சேரும். இந்த மாதிரி ஒரு நாளில் மட்டும் 50க்கும் அதிகமான முறை சிங்கங்கள் இணை சேர்ந்திருக்கும். இணை சேர்க்கை வெற்றில முடிஞ்சதுன்னா கிட்டத்தட்ட 3.5 மாதத்தில் பெண் சிங்கங்கள் குட்டிகளை ஈனும். மோஸ்ட்லி ஒரு சிங்கக்கூட்டத்தில் இருக்க எல்லா பெண் சிங்கங்களும் ஒரே நேரத்தில் இணை சேர்ந்து கருத்தரிச்சு ஒரே நேரத்தில் குட்டிகளை போடும். குட்டிகளை ஈன்றதுக்கு மறைவான இடங்களை தேடி பெண் சிங்கங்கள் போயிடுறதால ஒரு சில வாரங்களுக்கு பெண் சிங்கங்களை பார்க்கவே முடியாது. அப்படியே பார்த்தாலும் அதுங்க கூட இணை சேர முடியாது. ஏன்னா அதுங்க திரும்ப வரும்போது குட்டிகளோடு தான் திரும்ப வரும். குட்டிகள் நல்லா வளர்ற வர பெண் சிங்கங்கள் மறுபடியும் இணை சேரவே சேராது. அப்போ கூட்டத்தோட தலைமை ஆண் சிங்கங்களுக்கு மறுபடியும் இணை சேரணும்னா வேற ஒரு சிங்க கூட்டத்தை கைப்பற்றி ஆகணும். அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட 2012 ஜூலையில் மார் சிங்க கூட்டத்தில் பல குட்டிகள் பிறந்தது. ஸோ இந்த குட்டிங்க நல்லா வளர வர கூடுதல் இருக்க பெண் சிங்கங்கள் இணை சேராது. அப்போ 4 மஸ்கட்டிஸும் மறுபடியும் இணை சேரணும்னா வேற ஒரு சிங்க கூட்டத்தை கைப்பற்றி ஆகணும். 4 மஸ்கட்டிஸும் கிளம்புது. முஷியாரா மார்ஸ் பகுதியில் இருந்து தெற்கு நோக்கி நகர்ந்த அதுங்க ரைனோ ரிச்ங்கிற பகுதிக்கு வந்து சேருது. இங்கே தான் ரிச் பிரைட் அப்படிங்கிற ஒரு சிங்கக்கூட்டம் வாழ்ந்துகிட்டு இருக்கு. இந்த சிங்கக்கூட்டம் அந்நிய சிங்கக்கூட்டம்லாம் கிடையாது. சில வருஷத்துக்கு முன்னாடி மார்ஸ் பிரைட்லேருந்து பிரிஞ்ச ஒரு சிங்கக்கூட்டம் தான் இது. தலைமை ஆண் சிங்கங்கள் இல்லாத இந்த சிங்கக்கூட்டத்தை எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் மஸ்கட்டிஸ் ரொம்ப ஈஸியாக டேக் ஓவர் பண்ணுது. ரிச் சிங்கக்கூட்டத்தை கைப்பற்றின கையோட கூட்டத்தில் இருக்க பெண்கள் கூட 4 இணை சேருது. இதுங்களோட இந்த இணைச்சேர்க்கை வெற்றில முடிஞ்சதை உறுதி பண்ணுற மாதிரி 2012 கடைசியில் ரிச் பிரைடில் பல குட்டிகள் காணப்பட்டது. 2வது சிங்கக்கூட்டத்தில் 2வது முறையாக மஸ்கட்டிஸ் அப்பாக்கெல்லாம் மாறி இருக்கு. முஷியாரா மார்ஸ் பகுதிக்கும் ரைனோ ரிச் பகுதிக்கும் மாறி மாறி மூவ் ஆன மஸ்கட்டிஸ் 2 சிங்கக்கூட்டங்களையும் பாதுகாத்து ஆட்சி பண்ணிட்டு இருக்கு. 4 பேராக இருக்கிறதால 2 சிங்கக்கூட்டத்தை பார்த்துக்கிறது அந்த அளவுக்கு கஷ்டம் இல்லை. 2 சிங்கக்கூட்டமும் ப்ளஸ் 2 சிங்கக்கூட்டத்தோட எல்லை பரப்பும் இப்போது 4 மஸ்கட்டிஸ்க்கு சொந்தம். ஆனால் ஸ்கார்ஃபேஸ்க்கு இதெல்லாம் பத்தலை. ஸோ அது என்ன பண்ணுதுன்னா 2012 நவம்பரில் தனியாக பக்கத்து ராஜ்யத்துக்குள்ளே நுழைஞ்சது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற ஒரு பெண் சிங்கத்து கூட இணை சேருது. இதை அங்கே ஆட்சி பண்ணிட்டு இருக்க பிளாக் மேனுங்கிற ஆண் சிங்கம் பார்த்ததால 2ம் சண்டை போட்டுக்குது. நடந்த சண்டைக்கான ஒரே சாட்சி இந்த ஃபோட்டோ மட்டும்தான். வயசுலையும் அனுபவத்திலையும் வலிமையிலையும் பிளாக்மேன் அதிகமாக இருந்ததால அதுதான் வெற்றி அடைஞ்சது. தோத்து போன ஸ்கார்ஃபேஸ் மறுபடியும் தன்னோட ராஜ்யத்துக்கே திரும்ப போயிடுது. இந்த மாதிரி மற்ற ஆண்சிங்கள் கூட சண்டை போடுறது, சில நேரம் தான் கூட்டணிக்குள்ளேயே சண்டை போடுறது, அப்புறம் கூட்டத்தில் இருக்க பெண் சிங்கங்கள் கூட சண்டை போடுறது, அடிக்கடி காயப்பட்ட கண்ணை சொரியறது, இந்த மாதிரியான காரணங்களால் ஸ்கார்ஃபேஸோட வலது கண்ணில் இருக்க காயம் பெருசாகிட்டே போகுது. இதை இப்படியே விட்டால் காயத்தோட வீரியம் ரொம்ப அதிகமாகிடும். இன்ஃபெக்ஷன் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ 2013 மேல கென்யா வைல்ட் லைஃப் சர்வீஸோட வெட்டினரி டாக்டர்ஸ் காயத்துக்கு சிகிச்சை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல, காயம் சரியாகின மாதிரி இருந்தது. இப்பெல்லாம் 4 மஸ்கட்டிஸும் 2 சிங்கக்கூட்டங்களை மட்டும் கட்டுப்படுத்தல, 3வதா ஒரு சிங்கக்கூட்டத்தையும் கட்டுப்படுத்திட்டு இருக்கு.
என்னன்னா ரோமியோவும் கிளவுடும் மார்ஸ் சிங்கக்கூட்டத்தை ஆட்சி பண்ணிட்டு இருக்கும்போது அதுங்களுக்கு 4 மகள்கள் பிறந்தது. அதுக்கப்புறம் மஸ்கடிஸ் மார்ஸ் பிரைடை கைப்பற்றும் போது அந்த 4 மகள்களும் கூட்டத்தில் இருக்க அனுமதிக்கப்பட்டது. ஆனா மார்ஸ் சிங்கக்கூட்டத்தோட மூத்த பெண் சிங்கங்களுக்கு அதுங்களை கூட்டத்தில் வச்சுக்க விருப்பம் இல்லை. காரணம், கூட்டத்தில் இருந்த சிங்கங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருந்திருக்கலாம். ஸோ மூத்த பெண் சிங்கங்கள் அந்த 4 இளம் பெண்களுக்கும் அடிக்கடி தொல்லை கொடுத்ததால கூட்டத்தை விட்டு 4 இளம் பெண்களும் பிரிஞ்சு போயிடுது. பிரிஞ்சு போன இந்த 4 இளம் பெண் சிங்கங்களும் இப்போதைக்கு மார்ஸ் பிரேக்வே பிரைட்னு அழைக்கப்பட்டாலும் பிற்காலத்தில் இதுங்க டோபி பிளைன்ஸில் காணப்பட்டதால இந்த சிங்கக்கூட்டம் டோபி பிளைன்ஸ் பிரைட்னு அழைக்கப்பட்டது. ஸோ இப்போ மஸ்கடிஸ் மார்ஸ் பிரைட், ரிச் பிரைட், டோபி பிளைன்ஸ் பிரைட் அப்படின்னு 3 சிங்கக்கூட்டங்களை ஆட்சி பண்ணிட்டு இருக்கு. இருக்க 4 மஸ்கடிஸோட பவரும் கட்டுப்படுத்துகிற சிங்கக்கூட்டங்களோட எண்ணிக்கையும் ஆட்சி பரப்போட எல்லையும் பெருசாகிட்டே போகுது. ஆனால் இப்போ 2013 மே கடைசியில் 5 நாடோடைய ஆண் சிங்கங்கள் மார்ஸ் சிங்கக்கூட்டத்தோட எல்லைக்குள்ளே காணப்படுது. பிரதேசத்தோட மையப்பகுதியில் காட்டெருமையை வேட்டையாடி சாப்பிட்டுட்டு ஒய்யாரமாக சுற்றி வருதுங்க. இந்த 5 நாடோடிகள் தான் பிற்காலத்தில் கிச்சுவா மேல்ஸ்னு அழைக்கப்பட்டது. மார்ஸ் பிரைடு எல்லைக்குள்ளே நுழைஞ்சது தப்பு. இதில் இதுங்க காட்டெருமையை வேட்டையாடி சாப்பிட்டுட்டு இருக்கு. சத்தமாக கர்ஜிக்கவும் செய்யுது. பட் உடனே இதுங்களுக்கு பதில் கர்ஜனை வந்து சேருது. அது இந்த பிரதேசத்தோட உரிமையாளர்களான 4 மஸ்கடிஸோட கர்ஜனை சத்தம். நாடோடிகளை ஃபாலோ பண்ணி வந்த மஸ்கடிஸ் அதுங்களை பிரதேசத்தை விட்டு விரட்டி அடிக்குது. 5 நாடோடிகளும் முஷாரா மார்ஸ் பகுதியில் இருந்து ரைனோ ரிச் வர துரத்தப்பட்டது. கடைசியாக 5 நாடோடிகளில் ஒரு கிச்சுவா மேலான ஓர்கிட்டி மஸ்கடிஸ் கிட்ட மாட்டிக்குது. மஸ்கடிஸால் பயங்கரமாக அது தாக்கப்படுது. ஆனால் உயிரோட அதில் தப்பிக்க முடிஞ்சது. அதுதான் ஒரு நல்ல விஷயம். இருந்தாலும் மஸ்கடிஸ் கிட்ட அடி வாங்கின பிறகு ஓர்கிட்டியை அதுக்கப்புறம் யாரும் பார்க்கவே கிடையாது. அது மறுபடியும் மற்ற கிச்சுவா மேல்ஸ் கூட சேரவே இல்லை. அது எங்கே போச்சு என்னாச்சுங்கிறது ஒரு மர்மம் தான். இங்கே யார் பாஸுங்கிறத இன்னொரு முறை மஸ்கடிஸ் நிரூபிச்சிருக்கு. இப்போ தங்களோட எல்லையை பாதுகாத்த மஸ்கடிஸ் பொறுத்தது போதும் பொங்கி எழுந்துடலான்ட்டு அடுத்து எதிராளியோட எல்லையை கைப்பற்ற தயாராகுது. இந்த டைமில் 4 கிலோமீட்டர் மேல்ஸுங்கிற 2 ஆண் சிங்கங்களோட கூட்டணி மாசாய் மாராவில் குறிப்பிட்ட சக்தி வாய்ந்த கூட்டணியாக இருக்குது. இதுங்க கையில் மட்டுமே 3 சிங்க கூட்டங்கள் இருக்குது. ரெக்ரோ பிரைட், ரெக்ரோ பிரேக்வே பிரைட், பாரடைஸ் பிரைட். இந்த 3 4 கிலோமீட்டர் மேல்ஸ் கண்ட்ரோலில் இருக்குது. இதுங்களோட கூட்டணியில் வெறும் 2 மெம்பர்ஸ் தான் இருக்குது. ஆனால் மாசாய் மாராவோட பெரும்பாலான பகுதியை கண்ட்ரோல் பண்ணுது. இதுங்க தான் பிளாக்கி அண்ட் லிப்ஸ்டிக்னு அழைக்கப்படுது. இந்த 4 கிலோமீட்டர் மேல்ஸ் கூட்டணியை துவம்சம் பண்ணுறது தான் 4 மஸ்கடிஸோட முக்கிய நோக்கமாக இருக்குது. கிட்டத்தட்ட 2012 ஜூலையில் 4 கிலோமீட்டர் மேல்ஸ் கண்ட்ரோலில் இருக்க ரெக்ரோ பிரைடு எல்லைக்குள்ள 4 மஸ்கடிஸும் அத்துமீறி நுழையுது. வான புழக்கிற கர்ஜன சத்தம் மூலமாக லிப்ஸ்டிக்குக்கும் பிளாக்கிக்கும் சவால் விடுதுங்க. 4 ஆண்கள் இருக்கிற ஒரு கூட்டணியை பார்த்த உடனே 2 ஆண்கள் இருக்கிற எந்த ஒரு கூட்டணியும் தப்பிச்சு ஓட தான் முயற்சி பண்ணோம். ஆனால் லிப்ஸ்டிக்கும் பிளாக்கியும் அதை பண்ணலை. மஸ்கடிஸை எதிர்த்து சண்டை போட அதுங்க தயாராகுது. மஸ்கடிஸ் 4ங்கிற எண்ணிக்கையில் வலிமையாக இருந்தாலும் இதுங்களை விட 2 வயசு மூத்த பிளாக்கிக்கும் லிப்ஸ்டிக்குக்கும் அனுபவம் பக்கபலமாக இருக்கு. 4 மஸ்கடிஸ்க்கும் 4 கிலோமீட்டர் மேல்ஸுக்கும் ஒரு தரமான சண்டை அங்கே அரங்கேறுது. 2 கூட்டணியும் விட்டு கொடுக்குற மாதிரி தெரியல. மோசமாக நடந்த சண்டையில் 4 கிலோமீட்டர் மேல்ஸில் பிளாக்கிக்கும் மஸ்கடிஸில் மொரானிக்கும் மோசமான காயங்கள் ஏற்பட்டது. அதுவும் இல்லாமல் 4 கிலோமீட்டர் மேல்ஸ் கடைசி வர பின்வாங்காததால் மஸ்கடிஸோட டேக் ஓவர் முயற்சி தோல்வியை சந்திக்குது. பிளாக்கியும் லிப்ஸ்டிக்கும் சேர்ந்து இருக்கும்போது அதுங்களை வீழ்த்த முடியாதுங்கிறத மஸ்கடிஸ் புரிஞ்சுக்குது. ரெக்ரோ பிரைடை டேக் ஓவர் பண்ண முடியாமல் தோல்வியோட 4 மஸ்கடிஸும் பின்வாங்கிடுது. ஆனால் 4 மஸ்கடிஸும் தங்களோட முயற்சியை கைவிடுற மாதிரி இல்லை. ரெக்ரோ பிரைடு இல்லைன்னா என்ன, அதான் பக்கத்துலேயே பாரடைஸ் பிரைடு இருக்குன்னு நினச்ச 4 மஸ்கடிஸும் 4 கிலோமீட்டர் மேல்ஸ் கண்ட்ரோலில் இருக்க பாரடைஸ் பிரைட் மேலே தங்களோட அடுத்த குறியை வைக்குது. 2013 செப்டம்பரில் பாரடைஸ் பிளைன்ஸுக்கு வந்த 4 மஸ்கடிஸும் 4 கிலோமீட்டர் மேல்ஸ் கண்ட்ரோலில் இருக்க பாரடைஸ் பிரைட் மேலே தாக்குதல் நடத்துது. இந்த நேரம் பார்த்து பிளாக்கியும் லிப்ஸ்டிக்கும் இங்கே இல்லாதது மஸ்கடிஸ்க்கு வசதியாக போயிடுச்சு. எந்த எதிர்ப்பும் இல்லாமல் பாரடைஸ் கூட்டத்துக்குள்ளே நுழைஞ்ச 4 மஸ்கடிஸும் 4 கிலோமீட்டர் மேல்ஸோட குட்டிகளை கொல்ல முயற்சி பண்ணுது. முடிஞ்ச அளவு பெண் சிங்கங்களை அதுங்களை தடுக்க முயற்சி பண்ணுது. ஆனால் ஒன்றும் வேலை காக்கல. பெண் சிங்கங்களோட எதிர்ப்பையும் மீறி 4 கிலோமீட்டர் மேல்ஸோட குட்டிகள் மஸ்கடிஸால் கொல்லப்படுது. குட்டிகள் கொல்லப்பட்டதால் வேற வழி இல்லாமல் ஒரு சில நாட்கள்லேயே பெண் சிங்கங்கள் மஸ்கடிஸ் கூட இணைச்சேரவும் ஆரம்பிக்குது. இந்த இணைச்சேர்க்கை தான் பாரடைஸ் சிங்கக்கூட்டத்தோட புது அரசர்களாக மஸ்கடிஸ் மாறினதுக்கான ஒரு அடையாளம். மார்ஸ் பிரைட், ரிச் பிரைட், டோபி பிளைன்ஸ் பிரைட், இப்போ இந்த 3ஓட சேர்த்து பாரடைஸ் பிரைடும் தி 4 மஸ்கடிஸ் கண்ட்ரோலில் இருக்கு. எப்போ மஸ்கடிஸ் பாரடைஸ் பிரைடை கண்ட்ரோல் பண்ணிச்சோ அப்போ இருந்து பிளாக்கியும் லிப்ஸ்டிக்கும் அதை திரும்ப கைப்பற்ற முயற்சி பண்ணவே இல்லை. ஒன் அண்ட் ஒன்லி ஓனஸாக மஸ்கடிஸ் மட்டும்தான் இருக்கு. இப்படி எல்லாமே மஸ்கடிஸ்க்கு சாதகமாக நல்லதாக போயிட்டு இருக்கும்போது திடீர்னு நடுவில் ஒரு பேரிகார்டை வச்ச மாதிரி ஒரு பிரேக்கு. இந்த பிரேக் மஸ்கடிஸில் ஒன்றான ஸ்கார்ஃபேஸுக்கு நடக்குது. 2014 ஜனவரியில் மார்ஸ் சிங்கக்கூட்டத்தோட எல்லைக்குள்ள மாசாய் மக்களோட மாடுகள் மேய்ச்சிக்கிட்டு இருக்கு.
மாடுகள் சிங்கங்களுக்கு சுலபமா வீழ்த்தக்கூடிய இறைங்கிறதால ஸ்கார்ஃபேஸ் கொஞ்சம் கூட யோசிக்காம மாடுகளை தாக்குது. இதை பார்த்த ஒரு மாசாய் ஹெர்டர் ஈட்டியால ஸ்கார்ஃபேஸ் தாக்குறாரு. தாக்கப்பட்ட ஸ்கார்ஃபேஸ் வழியில துடிச்சுக்கிட்டு அங்கிருந்து ஓடிடுது. இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட கென்யா வைல்ட் லைஃப் சர்வீஸ் வெட்டினரி டாக்டர்ஸ் மூலமா அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. சரியான நேரத்தில் சிகிச்சை கொடுத்ததால உயிருக்கு எந்த சதமும் இல்லாம ஸ்கார்ஃபேஸ் போயிடுது. அதோட காயங்களும் கொஞ்சம் கொஞ்சமா சரியானது. காயங்கள் சரியானாலும் அதனால ஏற்பட்ட பாதிப்பும் அதிர்ச்சியும் ஸ்கார்ஃபேஸை விட்டு விலகவே இல்லை. முன்ன மாதிரி சாதாரணமாக அதால் இருக்க முடியல. அந்த தாக்குதலுக்கு முன்னாடி வர தான் பிரதர்ஸ் கூட சேர்ந்து பிரதேசத்தை பாதுகாக்கிறதுலையும் மற்ற பிரதேசங்களை கைப்பற்றுறதுலையும் நேரத்தை செலவிட்ட ஸ்கார்ஃபேஸ் மாசாய் மக்களால் தாக்கப்பட்ட பிறகு கூட்டத்தை விட்டு வெளியே போகிறதே இல்லை. அதிகமான நேரத்தை பெண் சிங்கங்கள் கூடயும் குட்டிகள் கூடயும் செலவு பண்ணுது. இதுக்கு முன்னாடியும் ஸ்கார்ஃபேஸ் இப்படி இருந்திருந்தாலும் இப்போ அதை விட அதிகமாக கூட்டத்துக்குள்ளேயே நேரத்தை செலவு பண்ணுது. மொரானி, ஹண்டர், சிக்கியோ இப்பெல்லாம் இதுங்க 3 மட்டும்தான் டெரிட்டரியை பாதுகாக்கிறதுலையும் ஆக்கிரமிக்கிறதுலையும் நேரத்தை செலவு பண்ணுது. இதை விட இன்னொரு மோசமான விஷயம் என்னன்னா, மார்சிங்க கூட்டத்தோட எல்லைக்குள்ள அடிக்கடி இந்த மாதிரி கால்நடைகளோட தொல்லை அதிகமாயிடுச்சு. மாசாய் மக்கள் அத்துமீறி மார்ஷ் பிரேடோட எல்லைக்குள்ள மாடுகளை மேய்க்கிறாங்க. ஸோ முன்ன மாதிரி மறுபடியும் ஒரு தாக்குதல் நடக்காமல் இருக்கிறதுக்காகவும் கைப்பற்றின மற்ற சிங்கக்கூட்டங்களை பார்த்துக்கணுங்கிறதுக்காகவும் இப்பெல்லாம் மஸ்கடிஸ் மார்ஷ் பிரேடில் அதிகமாக இருக்கிறதே இல்லை. அதிகமான நேரத்தை மற்ற சிங்கக்கூட்டங்களை தான் செலவு பண்ணுது. அப்பப்போ மார்ஷ் பிரேடை எட்டி மட்டும் பார்த்துட்டு போகுதுங்க. இருந்தாலும் மார்ஷ் சிங்கக்கூட்டத்தோட ஃபுல் கண்ட்ரோலும் மஸ்கடிஸ் கிட்ட தான் இருக்கு. இப்படி 2011 கடைசியில் மார்ஷ் சிங்கக்கூட்டத்தை மட்டுமே கைப்பற்றி வச்சிருந்த மஸ்கடிஸ் இப்போ 2014 தொடங்கும் போது எக்ஸ்ட்ரா 3 சிங்கக்கூட்டங்களை கைப்பற்றி மாசாய் மாராவோட வலுவான சக்தியாக இருக்கு. இதுக்கு மேலே மஸ்கடிஸ் வளர்ச்சி அடைஞ்சுதா இல்லை வீழ்ச்சி அடைஞ்சுதாங்கிறத பார்ட் 3ல பார்க்கலாம். ஓகே, இதோட இந்த வீடியோவை முடிக்கிறது நான் உங்கள் இருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸ்கார்ஃபேஸோட இந்த பார்ட் 2 வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பயோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.